ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களோட திருமண வீட்டுல 9 நவ கிரகங்களும் இருந்தா என்ன பலன்? அதாவது சூரியன்ல இருந்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாயா கிரகங்கள் இருந்தா என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ஏழாம் வீடு அப்படின்றது உங்களோட திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், உங்க கூட்டாளிகள், உங்க பங்காளிகள் வியாபாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா, இல்ல நம்ம தனியா பிஸ்னஸ் பண்ணலாமா, நண்பர்களை நம்பலாமா நம்பக்கூடாதா, இல்லை ஏமாந்துருவீங்களா, அதாவது நீங்க லக்னம் அப்படின்னா உங்களுக்கு சமசப்தமமா இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீடு சொசைட்டி. அப்போ உங்களுக்கு நல்ல கணவனும் மனைவியும் அமையணும்னா ஏழாம் வீடு முக்கியம். பிஸ்னஸ்ல முன்னேற்றம் அடையணும்னாலும் ஏழாம் வீடு முக்கியம். நண்பர்களால ஆதாயம் அடையணும்னாலும் ஏழாம் வீடு முக்கியம். ஸோ இப்படிப்பட்ட ஏழாம் வீடு உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஒரு வீடு பாருங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமான வீடு இல்லையா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஸோ 9 பிளானட்ஸை பற்றி ரொம்ப ரொம்ப விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. ஏன்னா உங்களோட ஜாதகத்துல 7ஆம் அதிபதி எதுவா வேணா வரலாம். ஸோ நான் 9 நவகிரகங்களை பத்தி ரொம்ப ஆழமா பேசியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த டீட்டெயில்டான இந்த வீடியோவை உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் 7ஆம் வீடா வருதோ, 7ஆம் வீட்டுடைய கிரகம் இந்த 9 கிரகங்கள்ல எது சார்ந்து வருதோ அதற்குண்டான காரகத்துவமும் அதற்குண்டான பலன்களையும் தான் அவங்க செய்வாங்க. ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோவை பாருங்க. 7ஆம் வீட்டில் சனி இருந்தா என்ன பலன்? 7ஆம் வீடு அப்படின்றது திருமணத்துக்கு உண்டான ஒரு வீடு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ சனி முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா தாமத திருமணங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண தடைகளை ஏற்படுத்துவாரு. அதிக வயதுடைய வாழ்க்கை துணை, அதாவது உங்களை விட அதிகமான வயதுடைய வாழ்க்கை துணையோ இல்லை தோற்றத்துல உங்களை விட கொஞ்சம் முதிர்ச்சியான வாழ்க்கை துணையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் அவர் திருமணங்களை தடை தாமதம் பண்ணாலும் கூட பொருளாதார ரீதியா நல்ல ஒரு மாற்றங்களையும் இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே ஏற்படுத்துவார். ஏன்னு சொன்னோம்னா 7ஆம் வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு துலாமா வரும். முதல் வீடு மேஷம் அப்படின்னா 7ஆம் வீடு துலாம். இந்த துலாம் வீட்டுல சனீஸ்வரர் திக்பலம் அடைகிறாரு. அப்போ திக்பலம் அடையக்கூடியவர் என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியாய தர்மமா ஒழுக்கமா தொழில் செய்யற அத்தனை பேருக்குமே அவர் பாத்தீங்கன்னா மெதுவா ஸ்லோவா பொறுமையா வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை அவர் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா 7ஆம் வீட்டுல இருக்க சனி கெடு பலன்களை பெருசா தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் செய்யறது கிடையாது. அவங்க ஒழுக்கமா நியாயத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வாக்கியம் ஆங்கிலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது இந்த 7ஆம் வீட்டுல இருக்க சனிக்கு பொருந்தும். ஸோ மெதுவா ஸ்லோவா அவங்க உத்தியோகத்திலயும் சரி, வாழ்க்கை துணை கிட்ட பிரச்சனை வந்தா கூட அந்த ஒரு 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 சர்டன் லிமிட்டுக்கு மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்க பொறுப்பும் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்காங்க தனக்கு வந்த பார்ட்னர் கிட்ட அப்படின்னா நிச்சயமா அந்த மேரேஜ் லைஃப்ல ஒரு லாங் லாஸ்டிங், அதாவது நெடுநாள் வாழ்க்கையை சனி 7ஆம் இடத்துல இருந்து அவர் கொடுப்பாரு. மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க பிசினஸ் தாராளமா பண்ணலாம். சரிங்களா? அது எந்த மாதிரி பார்ட்னரை நீங்க அமைச்சுக்கிறீங்க அப்படின்றது மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க உத்தியோகம் கூட 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி கொடுக்கும். அதாவது சூரியனோட தொடர்பு கொள்ளும். 7ஆம் வீட்டுல இருக்க சனி சூரியனோட நட்சத்திரம் வாங்கி சூரியனோட பார்வை இல்ல சூரியனோட சேர்க்கை இருக்கும்போது கண்டிப்பா இப்போ ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்தோட ஹெட் இவங்களா தான் இருப்பாங்க, தலைமை பகுதியை வகிப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மேயரா இருக்கிறது இல்லையா? இப்போ ஒரு மாவட்டம் இருக்குன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மேயர், அந்த மாதிரி விஷயங்கள்ல சனி மேன்மை தன்மையை அடைய வைப்பாரு. ஆனா நியாய தர்மத்தை மட்டும் நீங்க கடைப்பிடிக்கணும். எந்த நேரம் அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி சனி 7ஆம் இடத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப், அதாவது வாழ்க்கையோட முதல் கட்டம் இருக்கு இல்லையா, ஒரு 35-36 வயசு அது வரைக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம், எந்த ஒரு விஷயத்துலயுமே பாத்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லாம போறது, சமுதாயத்தால் நிறைய தடங்கல்கள் ஏற்படுறது, இதெல்லாம் செஞ்சாலும் பிற்பகுதிகளில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப்ல பார்த்தோம்னா
ஸ்டடி இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு கரெக்டான ஒரு growth வந்து இருக்கும். ஒரு 35-36 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா தொழில்துறையா இருந்தாலும் சரி, திருமணத்திலயுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து சனி வந்து ஏற்படுத்துவாரு. ஸோ மொத்தத்துல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனியால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் கிட்ட நீங்க வந்து பொறுப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க, கமிட்டடா இருங்க, அதுதான் முக்கியம். சனி வந்து என்ன சொல்றாரு, நியாய தர்மத்துக்குரியவர் அப்படின்னா நீங்க வந்து அதுல பொறுப்பா இருந்தா மட்டும்தான் அதுல நீங்க வந்து இருக்க முடியும் அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்படின்றதுனால நீங்க வந்து பொறுப்பு, நியாய தர்மம் இதை வந்து நீங்க வந்து கட்டி காப்பாற்ற வேண்டியதா இருக்கும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அடுத்து 7ஆம் இடத்துல ராகு இருந்தா என்ன பலன்? ராகு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ராகு கேது வந்து ஒரு சாயா கிரகங்கள் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவர்கள் வந்து லக்னத்தை வந்து தொடர்பு கொள்ளுவாங்க. ஏன்னா லக்னம் வந்து உங்களை குறிக்குது இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நீங்க ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நீங்க சமுதாயத்தால ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புள்ளது, வாழ்க்கை துணையாலையும் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புள்ளது, பங்காளிகளால் கூட்டாளிகளாலும் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. ஏன்னா ராகு அப்படின்றது ஒரு மாயை, இங்க சாயா கிரகம், மாயை, ஷேடோ. ஸோ அப்போ வந்து அவங்க ஆசையா பேசி உங்களை மயக்கிறது, உங்களை வந்து நயவஞ்சகமா உங்களை ஏமாத்துறது, இதெல்லாமே வந்து 7ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து கொடுக்கும் தனித்து நிற்கும் போது. ஓகேவா? இதுவே வந்து சுப கிரகங்களோட தொடர்புகள் பார்வைகள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் உங்களால அதுல இருந்து ஒரு ஒரு உங்களுக்கு அந்த மைண்டு கொஞ்சம் அறிவு வந்து வரும். பட் இல்லாத பட்சத்துல நீங்க வந்து ஏமாந்து போறதுக்கு 80% வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ சொசைட்டி கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்றது வந்து சமுதாயம். சொசைட்டியால நீங்க வந்து அவமானப்படுறதுக்குமே வந்து இது வாய்ப்பு இருக்கு. பிசினஸ்ல கவனம் தேவை. அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து எக்ஸ்பெக்டேஷன் லெவலை வந்து அதிகப்படுத்தும், எதிர்பார்ப்புகள். அப்போ நீங்க வந்து உங்க வாழ்க்கை துணை கிட்ட வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் நீங்க வைக்கும் போது அது பூர்த்தி ஆகலனா கூட நீங்க அங்க ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். புரியுதா நான் சொல்றது? ஏமாற்றம் என்பது இப்படிதான். அப்போ உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்க அதிகப்படியான நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷனும் எதிர்பார்ப்புகளும் வைக்கும் போது அவங்க அதை நிறைவேற்றாம போகும்போது அதுவும் ஒரு ஏமாற்றம். இது வந்து குடும்ப ரீதியாகவும் வாழ்க்கை துணை ரீதியாகவும் இது வந்து நடக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது லக்னத்துல கேது இருப்பாரு இல்லையா? இவங்க 2 பேருமே வந்து வேற வேற கிடையாது. ராகு வந்து முகத்தின் பகுதிகள் வரும்போது மீதி ரிமைனிங் எல்லாமே வந்து கேது வருவார். புரியுதா? ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவங்க 2 பேருமே செயல்முறை வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப கேது வந்து உங்களுக்கு லக்னத்துல இருக்கும்போது வந்து கட் பண்ணிடுவார். ஸோ ஒரு டிட்டாச்மெண்ட்டை வந்து ஏற்படுத்திடுவார், வெறுப்பாக்கி விடுவாரு. ஸோ இதெல்லாமே வந்து லக்னத்துல இருக்க கேது வந்து செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரி தொழில் தொடங்கலாம், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஐடில கிடைக்குங்க. மென்பொருள் ஆய்வாளர்கள், சரிங்களா? அந்த மென்பொருள் ஆய்வாளர்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க, மாடர்ன் டெக்னாலஜியோட, அதாவது இப்போ நம்ம டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ இந்த உலகத்தையே ஆளுது. புரியுதுங்களா? ஸோ இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு. நிறைய துறையில வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்து அதோடைய வேலைகளை வந்து இப்போ வந்து பெரிய அளவில் காமிக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வேற யாரும் கிடையாது, ராகு தான். ஸோ இந்த மாதிரி துறைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமா வந்து உங்களுக்கு வெற்றிகளை ராகு வந்து அள்ளி கொடுப்பாரு. வெளிநாடு தொடர்புடைய வேலை வாய்ப்புகளும் வெளிநாடு அந்நியர்களோட ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னாலே அது அந்நியர்கள் தான். அதாவது சமுதாயம்னா என்ன, நீங்க வந்து லக்னம்னா 7ஆம் இடம்ன்றது ஆப்போசிட்ல யாரா இருந்தாலுமே அது 7ஆம் இடம் தான். சொசைட்டி அது 7ஆம் இடம். அப்ப 11ஆம் இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லாபம், நட்பு, தொழில்துறை, இதெல்லாமே வந்து 11ஆம் இடம். அப்ப கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு தொடர்புடைய விஷயங்களிலும் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டு நீங்க பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமும் வந்து 7ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து ஏற்படுத்துவாரு. இல்ல நீங்களே அதை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா இந்த காம்பினேஷன் இருக்கவங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி போறதுதான் பெஸ்ட். ராகு தொடர்புடைய விஷயங்களை பண்ணும்போது ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமா அதுல இருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, காதல் திருமணங்களை ஏற்படுத்துவாருங்க. 7ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து காதல் கலப்பு திருமணங்களை வந்து ஏற்படுத்துவார். இப்போ நீங்க வந்து ஹிந்துவா இருக்கீங்கன்னா கிறிஸ்டியனை மேரேஜ் பண்ணுவீங்க,
கிறிஸ்டியனாக இருக்கீங்கன்னா ஹிந்துவை மேரேஜ் பண்ணுவீங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா உங்களை நார்த் இந்தியாவில் போய் அவங்கள போய் பிடிச்சி லவ் பண்ணி ஆசைப்பட்ட அந்த மாதிரி, அதாவது அந்நியர்கள் தொடர்பு, அந்நியர்களோட காதல், அந்நியர்களோட திருமணங்களுக்கு எல்லாமே வந்து இந்த 7ஆம் இடம் தான் சம்மந்தப்படுது. அதுவும் 7ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி விஷயங்களை செய்யும். ஸோ கண்டிப்பாக சொல்ல முடியும் மேரேஜில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ கவனம் தேவை. தொழில் ரீதியாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். அதாவது நீங்கள் ராகு தொடர்புடைய விஷயங்களை தொழில் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு சாதனையாளராக வருவீங்க. ஆனால் திருமண ரீதியாக வந்து இஷ்யூஸை ப்ராப்ளம்ஸை கொடுக்கறதுக்கு வந்து 7ஆம் இடத்துடைய ராகுவுக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வேற யாருங்க, 7ஆம் இடத்துல கேது தொடர்பு கொண்டா என்ன பண்ணுவாரு? 7ஆம் இடத்துல கேது தொடர்பு கொள்ளும்போது திருமண உறவுல வந்து பெருசா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க. ஏன்னா லக்னத்தின் மேல வந்து ராகு அமர்ந்து 7ஆம் இடத்துல வந்து கேது அமரும் போது பார்ட்னருக்கு எவ்வளவுதான் நீங்க வந்து பண்ணாலுமே கூட ஒருவித திருப்தி இன்மை இல்லாம போகும். புரியுதுங்களா? ஏன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு பிளானட். அண்டு ஞானக்காரகன் அப்படின்னு நம்ம வந்து ஞானக்காரகன் வந்து கேதுவை சொல்லலாம், ராகு வந்து போகன்னு சொல்லலாம். அப்போ வந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டும், என்னதான் மேரேஜ் பண்ணா கூட அந்த பார்ட்னர் கிட்ட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறது, முரண்பாடான கருத்துக்களை நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்க, அவங்க ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கன்னு சொல்லி ஒரு முரண்பாடான ஒரு கருத்துக்களை ஏற்படுத்து. ஏன்னா லக்னத்துல ராகு 7ஆம் இடத்துல கேது. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஒரு மென்டாலிட்டியில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நிறைய சண்டைகளை இது வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் நான் சொன்னல, புரிதல். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று கேட்க, அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று கேட்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது லக்கணத்தில் வந்து ராகு இருக்கும். அப்போ உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு பார்ட்னராக வந்து இருப்பாங்க, அதிக பாசிட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைர் அதிகம், ஆசைகள், அதை உங்களால் பூர்த்தி பண்ணவே முடியாது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா லக்னத்தில் ராகு இருக்கும்போது அந்த லக்னம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு, சரியா? ஸோ அப்போ அதே மாதிரி பாசிட்டிவாக இருப்பாங்க, ஆசைகள் வந்து மனசில் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதை பூர்த்தி பண்ணாமல் போகிறதுனாலையுமே உங்களுக்குள்ள வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. சமுதாய ரீதியான 7ஆம் இடம்ன்றது சமுதாயம் கூட தான் வரும், சரியா? ஸோ அப்போ பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, 7ஆம் இடத்துல ராகு வச்சுட்டு பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சனியை வச்சுட்டு கூட, சனி பகவானை வச்சுட்டு கூட நீங்கள் 7ஆம் இடத்துல பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கேது ராகு, கொஞ்சம் இந்த ராகு கேது கிரகங்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து பண்ணுறது வந்து அவசியமாக இருக்கும். பெரிய அளவில் இது நன்மைகளை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பெரிய அளவில் நன்மைகளை பெருசாக கொடுக்கறதே கிடையாது. மோஸ்ட்லி இந்த கேது என்ன பண்ணுதுன்னா 7ஆம் இடத்துல டிட்டாச்மெண்ட் கொடுக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ சொசைட்டி, சமுதாயத்துக்கிட்ட இருந்து உங்களை வந்து விலக்கியே தாங்க வைக்கும். என்னதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து தாங்கி தாங்கி பண்ணுவீங்க. அதாவது உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனையோ வந்து நீங்கள் எவ்வளோதான் தாங்கி தாங்கி பண்ணால் கூட நீங்கள் 100 மடங்கு கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து வர்றது ஜஸ்ட்டு ஒரு 2% 3% அந்த ஒரு அட்டென்ஷன் தான் இருக்கும், சரியா? ஸோ கேது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்மெண்ட், கட்டு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக, நான் சொல்ல வர்றது என்னன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கவங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, ஓகேவா? ஸோ 7ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 11ஆம் பாவத்தையும் 3ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்றதுனால, ஸோ நீங்கள் 11ஆம் பாவம்ன்றது லாபம், வட்டாரங்கள், அதாவது இந்த நண்பர்கள் வட்டாரங்களை குறிக்கக்கூடியது வீடு. 3ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தைரிய வீரியம், நண்பர்கள், அதே மாதிரி நண்பர்கள், அக்கம் பக்க உறவினர்கள், நெய்பர்ஸ், இதையும் குறிக்கக்கூடிய வீடு. உங்களோட கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய வீடும் 3ஆம் வீடு, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதனால சொன்னேன், சில நேரங்களில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு காரணம் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு 3ஆம் வீடை தொடர்பு கொள்றதுனால தான் இது எல்லாமே நடக்குது, சரியா? ஸோ இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதிகபட்சமான எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் கண்டிப்பாக பாசிட்டிவாக வருவாங்க, நிறைய ஆசைகளோடு வருவாங்க. அதை பூர்த்தி பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்களை ஃபர்ஸ்ட் செய்யறாருன்னு பார்ப்போம். சூரியன் முதல்ல யாருங்க? சூரியன் ஒரு பாவ கிரகம், அது எல்லாருக்குமே தெரியும்.
பாதி நல்லதும் நடக்கும், பாதி கெடுபலன்களும் நடக்கும். அது வந்து அவர் அமர்ந்திருக்க வீடை பொறுத்து, அவர் வந்து இயற்கை சுவர்களோட தொடர்பு கொள்றாரா, இதை பொறுத்து தான் வந்து நல்லதும் கெட்டதுமாக உங்க வாழ்க்கையில வந்து அமையும் இல்லையா? ஸோ அப்போ வந்து சூரியன் மாதிரி ஒரு கிரகங்கள் வந்து 7ஆம் இடம்ன்ற திருமண வீட்டில் வந்து அமையும் போது உங்களுக்கு வந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய வாழ்க்கை துணை அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது டாமினன்ட், உங்க பார்ட்னர் வந்து உங்களை டாமினன்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னரா இருப்பாங்க. அவங்களோட சொல் பேச்சு நீங்க கேட்டு நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படும். அதே மாதிரி இந்த அரசாங்க துறையில இருக்கட்டும், அரசியல் ரீதியா, கவர்மெண்ட் ரீதியா, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகளும் சட்ட ரீதியான சிக்கல்களும் வந்து சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் ஒரு வலுவான கிரகம் தான், இல்லைன்னு சொல்லல. அவர் வந்து அதிகார பதவியும் உயர் பதவியும் கொடுக்கிற ஒரு கிரகமா இருந்தாலும், அவர் வந்து நீங்க வந்து காரகத்துவ அடிப்படையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 7ஆம் இடத்துல அவர் அமரும் போது அதன் காரகத்துவ அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல அவர் தன் வலுவை வந்து இழக்கிறார். ஏன்னா மேஷம் என்பது அவர் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு இல்லையா? அதற்கு 7ஆம் வீடா வரக்கூடிய சமசப்தமான வீட்டுல வந்து சூரியன் தன்னுடைய வலிமையை இழக்கிறார். ஸோ அதனாலதான் வந்து இந்த சட்ட ரீதியான சிக்கல்கள் வர்றதுக்கும் அரசாங்க ரீதியான பிரச்சனைகள் சிக்கல்கள் வர்றதுக்கும் சூரியன் 7ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போதோ, இல்ல சூரியன் கோச்சார ரீதியா வந்து ஜாதகருக்கு வந்து 7ஆம் இடத்துல வரும்போதோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவர் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நண்பர்கள் ரீதியான பிரச்சனைகள், கூட்டாளி ரீதியான ஒரு பிரச்சனைகள், தன்னுடைய வாழ்க்கை துணைக்கிட்டேயே அந்த ஈகோ வர்றது, ஈகோ இஷ்யூஸ் வர்றது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது. மெயினாக என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டாமினண்ட்டாக பார்ட்னர் வர்றதுனால நிறைய ஈகோ அண்ட் ஃபைட்ஸ் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது எப்படி ஓரளவுக்கு நீங்கள் மாற்றி அமைக்கலாம்னா, குருவோட சுபர் பார்வையோ இல்லை வந்து வளர்ப்பிறை சந்திரனோட பார்வையோ, சூரியனுக்கு நண்பர்களா இருக்கக்கூடிய கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ அமரும் போது ஓரளவுக்கு வந்து நீங்க இதுல இருந்து வந்து தப்பிக்க முடியும். உடலில் உஷ்ணம் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த சூரியனால லக்னத்தை தொடர்பு கொள்ள முடியும். லக்னம் அப்படின்றது வந்து நீங்க தான், உங்களோட உடல் இல்லையா? ஸோ அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் உடலில் அதிக உஷ்ணம் ஏற்படுறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கு. கண் பார்வை கொஞ்சம் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணாடி போட்டுப்பீங்க சீக்கிரமா, அதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க சரியா கவனிக்காம இருந்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இளம் வயதிலேயே வந்து கண் பார்வையோ இல்லை கண்ணில் பிரச்சனையோ வாய்ப்பு இருக்கு. இதே ரீதியா, ஏன்னா சூரியன் வந்து ஹார்ட் சக்ராவை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றதுனால இங்க சூரியன் 7ஆம் இடத்துல வந்து தன் வலிமையை இழக்கிறதுனால இதே ரீதியாகவும் கண் ரீதியாகவும் நீங்க வந்து மெயினா நீங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து சூரியனோட காரகத்துவ அடிப்படையில் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து சந்திரன் ரொம்ப சிறப்பு மிக்கவருங்க. சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களையே வந்து செய்கிறாரு. ஏன்னா அது வந்து தேய்பிறை சந்திரன் இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது, சரிங்களா? ஸோ நல்ல எமோஷ்னலான ஒரு பார்ட்னர் வருவாங்க. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய ஒரு பார்ட்னர், ரொம்ப சாஃப்டா ஸ்வீட்டா, அந்த பெண்மை நளினம் அழகு இதுல எல்லாமே வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாழ்க்கை துணையா வந்து அமைவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி நிலவுகள்ல பிறப்பாங்க இல்லையா? கிட்டத்தட்ட பௌர்ணமியில 7ஆம் இடத்துல சந்திரன் அமரும்போது அந்த பௌர்ணமிக்கு அந்த சந்திரன் போகும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அறிவாளிகளா இருப்பாங்க. பியூட்டி வித் பிரெயின்ஸ்ன்னு வந்து இவங்களதான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா சந்திரன் அப்படின்ற ஒரு விஷயம் என்னது, மனோகாரகன் இல்லையா? நம்ம மனசை இயக்கக்கூடியவர் சந்திரன் அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து இந்த தாய் அன்பு தாய் பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போறக்கூடிய ஒரு பார்ட்னரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களை புரிதல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நீங்க பேசலனா கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க வாயிலிருந்து வார்த்தை வரலன்னா கூட உங்க முகத்தை பார்த்தே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்யூட்டிவ் பார்ட்னர் வந்து அமையறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வந்து சந்திர பகவான் வந்து மீனம் தனுசு சிம்ம வீடுகள்ல இருக்கும்போது ஆன்மீக சிந்தனைகள் உடையவர்கள் வந்து உங்க வாழ்க்கை துணையா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர்களா இருக்கலாம், டீச்சர், அட்வைசர், லாயர்ஸ். ஸோ இந்த மாதிரி துறைகள் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல அமரும்போது
அதிகப்படியான வாய்ப்புகளை வந்து சந்திர பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்துறாரு. இல்லைன்னா நீங்க வெளிநாட்டு பயணம் போகலாம். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது சமுதாயம், சொசைட்டி இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வெளி மாநிலங்கள் நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிஸ்னஸ் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தாராளமாக நீங்கள் வந்து இறங்கி பண்ணலாம். சரியா? அதுவும் இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, அதே மாதிரி இந்த சந்திரன் புதன் சேர்க்கையெல்லாம் 7ஆம் இடத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணலாம், வாட்டர் பிஸ்னஸ் பண்ணலாம், அழகு நிபுணராக நீங்கள் ஆகலாம், பியூட்டிஷியனாக ஆகலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து சந்திர பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது அள்ளி அள்ளி வழங்குறாரு. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்களை வந்து செய்யறாருன்னு பார்ப்போம். சுக்கிரன் வந்து 7ஆம் இடம்ன்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பலனாதாங்க அமையுது. ஏன்னா சுக்கிர பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது அதிகப்படியான காதல் வசப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சுக்கிரன் வந்து காதல், காமம், மோட்சம், ஸோ காம சுகத்துக்கு உரியவரே வந்து சுக்கிர பகவான். அப்படி இருக்க பட்சத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை வந்து இங்க சுக்கிரன் வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ கவனம் வந்து தேவை. என்னதான் மனைவி வந்து உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு அமைஞ்சாலும் அதுல சில பேருக்கு வந்து புரிதல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் வந்து தனித்து இருக்கிறத விட பெஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் மாதிரி ஒரு ஒளி பொருந்திய கிரகம் வந்து தனித்து இருக்கிறத விட சுப கிரகங்களோட இல்லை ஏதாவது ஒரு 1-2 கிரகங்களோட சேர்ந்து அமருவதே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா பெஸ்ட்டு, சரியான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 7ஆம் இடத்துல அவர் தனித்து அமரும் போது அந்த வீட்டுக்கு உண்டான விஷயங்களை அதிகப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு துலாமே வந்து சுக்கிரன் தான். ஸோ அதிகப்படியான கவர்ச்சியும் அதிகப்படியான ஈர்ப்பையும் வந்து சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல வந்து குறிக்கிறாரு. அதே மாதிரி எதிர்ப்பாளினர்கள் வந்து இவங்களை அதிகப்படியான ஈர்ப்பு இவங்களுக்கு உண்டு. எதிர்ப்பாளினர்கள் இவங்களை வந்து அதிகப்படியாக அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ராக்ஷன், அந்த ஒரு தோற்றம், அந்த ஒரு அமைப்பு, அந்த ஒரு அழகு வந்து எதிர்ப்பாளினர்கள் வந்து இவங்க மேல வந்து அதிகப்படியா வந்து வருவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காதல் திருமணம், கலப்பு திருமணங்களை கூட வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து கவனக்குறைவா இருக்கிறீங்க அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறமாவும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அதாவது கள்ள தொடர்புகள், மனைவி கிட்ட இல்லை கணவன் கிட்ட வந்து மேரேஜ் ஆகிட்டு வெளியில போய் தொடர்புகளை ஏற்படுத்துறதும் இந்த ஒரு சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து வந்து செய்யறாரு. ஸோ நீங்க மிக கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா ஸோ உங்களுடைய காம உணர்ச்சிகளும் காம சிந்தனைகளும் மனைவியா இருந்தாலும் கணவன் மீது, கணவனா இருந்தாலும் மனைவி மீது ஒரு அன்போட ஒரு எல்லைக்கு மீறி போகாம எல்லைக்குட்பட்டே வந்து இருக்கிறது வந்து ஒரு பெஸ்டான ஒரு விஷயமா வந்து இந்த 7ஆம் வீட்டில் வந்து இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால அழகான ஒரு பார்ட்னரும் ரொம்ப அறிவாளியான ஒரு பார்ட்னரும் உங்களுக்கு வந்து அமைவாங்க. அழகா ரசிக்கக்கூடியவங்களாம் வந்து இருப்பாங்க. அதாவது ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்ல, ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் அண்ட் பியூட்டி அப்படின்னா இந்த வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனா மட்டுமே இருக்க முடியும். புதன் 7ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலியான பார்ட்னர்லாம் வருவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான இன்டெலெக்சுவல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரா வந்து வருவாங்க. நகைச்சுவை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ சுத்தி எப்பயுமே தன்னுடைய பார்ட்னர் கிட்ட வந்து அந்த ஒரு சைல்டிஷ்னஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இடத்த வந்து அவங்க இருக்கிற இடத்த எப்பயுமே கலகலப்பா வச்சுக்கக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் தான். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் லக்னத்தை நேரடி தொடர்பு கொள்றதுனால இந்த மாதிரி ஒரு சில டேலண்ட்ஸ் எல்லாமே அவர் வந்து கொடுக்குறாரு. தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படும் பிஸ்னஸ்ல. ஏன்னா புதன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே அது பிஸ்னஸ் தான். ஸோ ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட்டு, வணிக வர்த்தகம், இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து புதன் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்துறாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்க புதன் வந்து லக்னத்தை, முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் 7ஆம் இடத்துல இருக்க புதன் வந்து லக்னத்தை தொடர்பு கொள்றதுனால இயல், இசை, நாடகம், கவிதை, கட்டுரை எழுதுவது,
ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லிரிசிஸ்டாக இருப்பாங்க, நல்லா எழுத்தாளர்களாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்தோட புதனோட குருவும் சம்மந்தப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயல், இசை, நாடகம், கவிதை, கட்டுரை இந்த மாதிரி துறைகளில் வந்து அவங்க வந்து அதிகப்படியாக சாதிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எப்பயுமே தன்னுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க. அந்த கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயமே இவங்க கிட்ட இருக்காது. எப்பயுமே ஒரு லைவா இருப்பாங்க, ஒரு ஆக்டிவா இருப்பாங்க. தனக்கு வந்த பார்ட்னரை வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாலி மூட்ல மகிழ்ச்சியா சுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு யங் சைல்டுன்னு மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது என்ன பண்ணும், சுத்தணும், வெளியே போகணும், வரணும், அந்த மாதிரி எப்பயுமே வந்து ஒரு ஆக்டிவா ஒரு லைவாகவும் ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் மேரேஜ்லயும் இருக்கக்கூடியது வந்து புதனாக தான் இருக்கும். ஸோ நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, சமுதாயத்துலேயுமே சரி, கூட்டாளிகள் கிட்டேயுமே நல்ல பேர் எடுத்துப்பாங்க. அதாவது ரொம்ப சாதுரியமாகவும் யோசிக்க தெரிஞ்சவங்க இவங்க தான். புத்திசாலியான ஆட்களாக இருக்கிறதுனால நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக இவங்களை வந்து பார்ப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து புதன் இருக்கிறது வந்து புத்திசாலியான ஒரு பார்ட்னரையும் இவங்களையும் புத்திசாலி, அதாவது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் லக்னத்தை தொடர்பு கொள்றதுனால இவங்களையும் புத்திசாலியா அதாவது ஜாதகரையும் புத்திசாலியா மாற்றக்கூடிய ஒரு அமைப்பா இது ஏற்படுத்துது. அதே மாதிரி தனக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து நல்லா படிச்ச ஒரு பார்ட்னரே வந்து வருவாங்க. வெல் எஜுகேட்டட் வாழ்க்கை துணை வந்து அழகாவும் எஜுகேஷன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் வந்து இவங்களுக்கு வந்து அமைவாங்க. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பலன்? குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா ஒரு சுபர், இயற்கை சுபர். இவர் மட்டுமே இவருன்னு சொல்ல முடியாது. சுக்கிர பகவானும் சுபர் தான், பட் இவர் ஒரு முழு சுபரா வந்து ஆறாரு 7ஆம் இடத்துல வந்து இவர் வந்து அமரும் போது அப்போ கண்டிப்பா வந்து மேரேஜ் லைஃப் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்ல வாழ்க்கை துணையால நிறைய வந்து ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கணவனா இருந்தா மனைவி மேல அதிகப்படியான ஈர்ப்பு இருக்கும், மனைவியா இருந்தா கணவன் மேல அதிகப்படியான ஈர்ப்பு இருக்கும். நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பார்ட்னர், மதிப்பு மரியாதை மிக்கவர்களா இருப்பாங்க, பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஏன்னா லக்கணத்துல இருந்து 7ஆம் வீடுன்றது சமுதாயம், சொசைட்டி, நண்பர்கள். அப்ப நண்பர்கள் வட்டாரத்துல இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனா இருப்பாங்க, மதிப்பும் மரியாதை மிக்கக்கூடிய ஒரு ஆட்கள்னா இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற ஒரு விஷயமா தான் வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இவங்க வந்து மாறுவாங்க. ஏன்னா குரு அப்படின்னாலே வழிகாட்டி, டீச்சர் இல்லையா? ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி துறையிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லீகல் ஃபீல்டு, டீச்சிங் ஃபீல்டு, அட்வைசிங் ஃபீல்டு, லா ஃபீல்டு இதுலேருந்து வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணையே இவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறிடுவாங்க. புரியுதா? ஸோ இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட். குரு பகவான் அப்படின்ற வந்து இயற்கை சூப்பராக வர்றதுனால வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் வந்து ஏற்படுத்தும். எதிர்பாராத நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்துவாரு இயற்கை சுபரான குரு பகவான் 7ஆம் வீட்டில். ஸோ மக்களே, ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து செவ்வாயோட விஷயங்களை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஏன்னா 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்லலை. ஆனால் அதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஸோ 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்களை அவர் செய்வார் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை பற்றி நீங்கள் அதில் சொல்லுங்கள். புரியுதா? எல்லாத்தையுமே நான் சொன்னால் சுவாரஸ்யம் இருக்காதுங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் என் கூட பேசணும் இல்லையா? ஸோ 7ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது அவரை வந்து என்ன சொல்றாங்கன்னா செவ்வாய் தோஷம் 7ஆம் இடத்துல இருந்தா வந்து சொல்றாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சு, என்னென்ன மாதிரி அனுபவங்கள் வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா நடந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த 9 நவகிரகங்களோட பலன்கள் வந்து கண்டிப்பா மாறுபடும். ஏன்னா இது தனித்து அமர்ந்தாதான் இந்த பலன்கள். இதுவே வந்து அந்த கிரகங்களோட சேர்க்கை, இப்போ குருவோட ஒரு சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலோ குருவோட சூரியன் சேர்க்கை இந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ வந்து சேர்க்கைனாலையும் பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாம். அந்த 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? ஸோ அப்போ 7ஆம் அதிபதி நட்சத்திரமும் 7ஆம் அதிபதி சேர்க்கையுமே பலன்களை சற்று மாற்றி அமைக்க வாய்ப்புள்ளது. புரியுதுங்களா? இது வந்து ஒரு பொது பலன். இதை நீங்க வந்து ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க.